தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் சட்டமன்ற தொகுதி குருவிகுளம் ஊராட்சி ஒன்றியம் கலப்பாகுளம் பஞ்சாயத்திற்குட்பட்ட பொதிகை நகர் பகுதியில் கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக தெருவிளக்கு வசதியின்றி பொதுமக்கள் இருளில் வாடி வந்தனர். மக்களின் இந்த நீண்டகால துயரத்தை துடைக்க புரட்சி தமிழகம் பறையர் பேரவை தென்காசி மாவட்ட செயலாளரும் தமிழ் 360 டிஜிட்டல் நியூஸ் நிறுவனருமான திரு முத்துக்குமார் அவர்கள் தொடர்ச்சியாக அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுத்து வந்தார். இவரது தீவிர முயற்சியால் தற்போது அந்த பகுதிக்கு புதிய தெருவிளக்குகள் வழங்கப்பட்டு பணிகள் நடைபெற்றுள்ளன. அரசு ஆவணங்களின்படி 15 புதிய தெருவிளக்குகள் அமைக்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் களத்தில் வெறும் 8 தெருவிளக்குகள் மட்டுமே எரிவதாக அப்பகுதி பொதுமக்கள் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர். மீதமுள்ள விளக்குகளின் நிதி யாருடைய பைக்குள் சென்றது, அல்லது அதிகாரிகள் கணக்கில் மட்டும் 15 காட்டிவிட்டு மக்களை ஏமாற்றுகிறார்களா என பொதுமக்கள் கொந்தளிக்கின்றனர். இது குறித்து முதன்மை ரிப்போர்ட்டர் என்ற அரசியல் புலனாய்வு மாத இதழின் தென்காசி மாவட்ட சீஃப் ரிப்போர்ட்டர் முத்துக்குமார் அவர்கள் கூறுகையில், 30 ஆண்டு போராட்டத்திற்கு பிறகு விளக்குகள் வந்திருப்பது வரவேற்கத்தக்கது. ஆனால் அரசு கணக்கில் 15 விளக்குகள் காட்டிவிட்டு எரியும் விளக்குகளோ வெறும் 8 மட்டுமே இருப்பது வேதனையளிக்கிறது. இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விடுபட்ட விளக்குகளை உடனடியாக அமைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மாவட்ட நிர்வாகம் உடனடியாக ஆய்வு செய்து மாயமான அந்த விளக்குகளை அமைத்து தர வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கை.